எல்லாருக்கும் காயம் பெருசா இருக்கும் போல, நீங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க. ஐயா மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, ஓகேதான். நான் எவ்வளவோ பேசணும்னு நினைச்சேன். என் தரப்புல நம்ம அமுதம் காலனிக்காக நான் என்னெல்லாம் செய்ய போறேங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நீங்க இதுக்கு மேல எதுவும் பேச வேணாங்க. உங்க பிள்ளை பேசுனதை கேட்ட உடனே நாங்க எல்லாருமே யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்னங்க சொல்றீங்க? நீங்க ஜெயிச்சு பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல இருந்தே நீங்க எவ்வளவு நேர்மையான, சரியான, உண்மையான, மக்களுக்கான ஆளா இருப்பீங்கன்னு புரிஞ்சு போச்சு. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எதிர்ப்பு அதிகமா இருக்கும். இவன் வந்தா நமக்கு ஆபத்துன்னு நினைக்கிற தீய சக்திங்க நல்லவங்கள வரவிட மாட்டாங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போதே உங்களை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்க எவ்வளவு நேர்மையான ஆளுன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா சார், எங்க எல்லார் ஓட்டும் உங்களுக்கு தான். உங்க புள்ள பேசினத நாங்க எல்லாரும் கேட்டோம். அவர் பேச்ச கேட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னா அவன மாதிரி ஒரு முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி எங்க ஆளுங்க தகவலை விசாரிச்சுட்டு வந்து எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. எதுக்காக சொல்றோம்னா, நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு உறுதியா தெரியும். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இந்த வயசுலயும் பெத்த புள்ளக்கிட்ட இருந்து ஒரு பைசா வாங்காம தன்மானத்தோட இருக்கிற நீங்க எப்படி சார் கை நீட்டி காசு வாங்குவீங்க? அது மட்டுமா, மொத்தம் உங்க குடும்பத்துல மகன், மக, மருமகன், மருமகள் எல்லாரையும் நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கிறீங்க சார். உங்க குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி எங்க காலனியையும் நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். அரசியலுக்கும் நல்லவங்களுக்கும் ரொம்ப தூரம் ஆயிப்போச்சு சார். இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களை மாதிரி நல்லவங்க வராங்க. உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை பத்திரமா பாத்துக்கிறது தான் உங்களை விட எங்களுக்கு தான் சார் நல்லது. அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். பதட்டப்படாம போங்க. எங்க எல்லாரோட மொத்த ஓட்டம் உங்களுக்கு தான். அந்த ஆண்டவன் எப்போதுமே உங்க கூட தான் இருப்பான். என்னங்க நடக்குதுங்க? தூங்குறவங்க மேல ஏன் இப்படி தண்ணி தெளிச்சு எழுப்புறீங்க? ஏப்பா, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? எங்க அம்மா பார்த்தா தூங்குற மாதிரி தெரியுதா? எந்திரிமா. நான் தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன். தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அரை மணி நேரம் கழிச்சு வந்து எழுப்ப சொன்னாங்க. என்னப்பா நீ பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டு இருக்க? நீங்க வேற. இப்ப அவங்களை எழுப்பி விட்டா எந்திரிச்சிருவாங்க. தண்ணி தெளிச்சு எழுப்புனாங்க, நாடி நின்னு போச்சுன்னு சொல்றாங்க. அவங்க உங்ககிட்டயா சொன்னாங்க? என்னதானே எழுப்பி விட சொன்னாங்க? அதெல்லாம் சரிதான்ப்பா. தூங்குறவங்கள யார் எழுப்பினாலும் எழுந்திருப்பாங்கல்ல. நான் எழுப்புனா அவங்க எந்திரிச்சிருவாங்க. எங்க எழுப்பி விட பாப்போம். இது என்ன பிரமாதம்? அம்மா இங்க பாருங்க, எல்லாரும் உங்களை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல விராட்ட சண்டையை விலக்கி வரீங்களா? விடுங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டா பாத்துக்க. எனக்கு வாங்க இந்த பக்கம். அவன் என்னமோ சொல்லிட்டு போறான், விடுங்க. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? விடு சீதா, அதான் நான் அன்னைக்கே வாபஸ் வாங்குறேன்னு சொன்னேன்ல. டேய் ராஜா, உங்க அப்பா அன்னைக்கே வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாருடா. ஆனா நான் தான் அவர்கிட்ட வேண்டான்னு. சும்மா வாபஸ் கீபஸ்ன்னு கதை விடுறாரு. இவராவது வாபஸ் வாங்குறதாவது. அதான் கண்ண பார்த்தால தெரிய பதவி வெறி வந்தது. ஏன் இப்ப வாங்க சொல்லுங்க பாப்போம். ஏய், வாபஸ் ஆவது மண்ணாங்கட்டி ஆகுது. ஏய், நீ எல்லாம் புள்ளன்னு சொல்றதுக்கு
ஏன் மனுஷன்னு சொல்றதுக்கே லாய்க்கு இல்லாத வேண்டாம். ஏய், இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு உன்னை அடிச்சு ஓட விடுறேன்டா. இனி எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்டா. பாத்துறலாம்டா. அதையும் பாக்குறேன். 60 வயசாக போற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா 30 வயசாக எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். எங்க மாமா தனியாச்சா எழுந்து வரட்டும், உங்க ஒருத்தனையும் விட மாட்டேன். அடிச்சு காலி பண்ற பாரியா. டேய், உயிரோட போனதுடா நீ அடிப்ப. எனக்கு நான் ஐயோ அடி வாங்குறீங்க? வாங்க மாப்பிள்ள. பெருசா ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்து போடா. நான் ஏன் போணும்? நான் ஏன் போணும்? நடந்ததெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தாலும் எனக்கு படபடப்பு இன்னும் அடங்கவே இல்லைங்க. ஆரம்பமே இப்படின்னா இன்னும் போக போக எப்படிலாம் இருக்குமோ. அரசியல்னா நாம நினைக்கிறது வேற, களத்துல இறங்கி பார்த்தா அங்க நடக்கிறது வேற. இன்னும் பிரச்சாரம், ஓட்டுப்பதிவு, தேர்தல் முடிவுன்னு எவ்வளவோ இருக்கு. மனச திடப்படுத்திக்கோ சீதா. இவங்கெல்லாம் பதவிங்கிறாங்க. பதவி இல்ல, அது பொறுப்பு. பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருந்தாலும் அது ஒரு மூல் கிரீடம். இது போல பிரச்சனைகளை தாண்டிதான் நாம நிறைய நல்ல விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. சீதா, இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லு, விட்டுறலாம். நான் என்ன இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டேன் நினைச்சீங்களா? இதெல்லாம் பார்த்த உடனே நீ வேண்டான்னு தானே சொல்லணும். உனக்கு பயம் இல்லையா? இல்ல, நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க அரசியலை பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. ம். உங்கள மாதிரியான நல்ல ஆட்கள்லாம் வரும்போது இந்த சிஸ்டம் மாறும் இல்லையா? என்ன சீதா, பெரிய பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? ஆ? பேசாம உன்னையே நிக்க வச்சிடலாம் போல இருக்க. உங்க வைஃபா இருந்துகிட்டு இது கூட பேசலனா எப்படி? அதான பார்த்தேன். நீங்க என்னதான் சம்பந்தியா இருந்தாலும் இப்ப நாம எதிர் கட்சியில இருக்கோம். இப்ப நாம ஒன்னா பேசுறது சரியா இருக்காது. நீங்க போய் உங்க மருமகனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அட ஏன் சம்பந்தி நீங்க வேற? நான் சொல்ல வந்ததே வேற விஷயம். அப்படியா? சொல்லுங்க. இல்ல, அந்த கூட்டத்துல பச்சை சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, பாத்தீங்களா? முருகனை சொல்றாங்க போல. சொல்லுங்க, அந்த பையனுக்கு என்ன? இல்ல, அவன் நேரா என்கிட்ட வந்து உங்க நெஞ்சுக்குள்ள பேஜர் வச்சிருக்கான்னு கேட்டான். அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதானே, அவனுக்கு எப்படி தெரியும்? சரி, அதை விடுங்க. ஆனாலும் அவன் கரெக்டா வந்து கேட்டான். ஆமா தம்பி, வச்சிருக்கேன்னு சொன்னேன். வேற என்ன கேட்டா? அந்த பேஜர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு செலவு பண்ணது யாருன்னு கேட்டான். யாருன்னு சொன்னானா? சொல்லி இருந்தா பரவாயில்லையே. நான் கவுன்சிலர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. போற போக்க பார்த்தா மாப்பிள்ள ஜெயிச்சிருவார் போல இருக்கே. சரி, இவர் ஜெயிச்சா நல்லது, தோத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாடிக்கேத்த மூடிதான். காசு பணம்
ஹலோ, என்ன எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? வேலைய ஆரம்பிங்க. சரி மாமா. மேகலா, நான் பேர் வரியா சொல்றேன், எல்லாத்துலயும் பணத்தை போடு. சரியா? திருடுறதா? வெளியிடுங்க. தெரியாதனமா மடியில விழுந்துருச்சு மாப்ள. 126 ஓட்டுக்கு காசு இருக்கு அதுல. எடு காசை. சரி, வச்சிடுறேன். சாவடிச்சிருவேன். வேலையை பாருங்க. மாமா, நீங்க சொன்ன மாதிரி பக்காவா போட்டாச்சு. 1 ரூபா கூட மிச்சம் கிடையாது. இப்போ இத கொண்டு போய் அந்த மார்க்கண்டேய ரூம்ல யாருக்கும் தெரியாம வச்சிடணும். யார் வைக்க போறீங்க? மாப்ள. இப்ப அந்த ரூம்ல உமா இருக்காளே, அவன 4 முழுக்குமா ரூம்ல இருக்க போறா? இப்ப இந்த பையன் யார் கொண்டு போய் உள்ள வைக்க போறீங்க? அத சொல்லுங்க. மேகலா, அது எப்படி கோட்டை தாண்டி அந்த பக்கம் போய்? மாப்ள, இப்பவே பேச்சு கொஞ்சம் வேகமா அடிக்குது மாப்ள. பயமா? நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒவ்வொன்னா சொல்லட்டா? இது சின்ன சின்ன பேப்பர் ஒர்க்கு. அதான் நம்ம ஹால்லயே முடிச்சாச்சே. பெட்ரூம் வரைக்கும் போகணுமே, அத நினைச்சாதான். உங்களை பத்தி எனக்கு தெரியாதம்மா. நீங்க தான் கூடு விட்டு கூடு பாயறாளாச்சே. வீடு விட்டு வீடு பாயறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாச்சே. உசுப்பேத்தி உசுப்பேத்தி உங்க உடம்பு ரணகலம் ஆனது பத்தாதா? ஏன் உடம்பு ஆகணுமா? அம்மா, என்னம்மா இது? எவ்வளவோ பண்ற, இத பண்ண மாட்டியா? என்ன பண்ணலாம், ஆனா அந்த கிழவன் வச்சிருக்கிற சவுக்க நினைச்சாதான் எனக்கு அப்படியே கிருகுறங்குது. அப்படியே அப்படியே நெஞ்சு படபடபட, அப்படியே மயக்கமா வருது, மயக்கம். இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பையன் அந்த ரூம்குள்ள வைக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு விட்டா போச்சு, நாளைக்கு எலெக்ஷனு. மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஐயானாலும் வராது, அம்மானாலும் வராது. புரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. அதெல்லாம் மேகலாவும் அத்தையும் பிசிறே அடிக்காம கச்சிதமா பண்ணுவாங்க. நீங்க எந்த கவலையும் இல்லாம போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா என் கூட சேர்ந்து செய்ய ரெடினா நானே ரெடி தான். ஐயா, நீ மட்டும் செய். என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, ஆசையா இருந்துச்சு, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நான் எல்லாரும் சாப்பிட்டா கொண்டு போய் 3 பேர் சாப்பிடுவோம். போங்க போங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. எங்க அம்மா தான் பண்ணாங்க, எங்க அம்மா தான் பண்ணாங்க. நான் இது பண்ண பாவி. அம்மா, என்ன நம்மா? என்ன அம்பான் விட்டுட்டு எதுக்கு இங்க வந்த?
அத்தா இதா அத்தா. ஆ இதுதான். சரி நான் போயிட்டு எல்லாரும் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. டேய் இருடா, எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிடலாம்டா. மாமா இன்னைக்கு எலெக்ஷன் டியூட்டிக்குது மாமா. இது என்ன விடுங்க, நான் போய் சர்ன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். இதுதான் பர்த்டே கிஃப்ட். பேனா? நீ விசில் அடிக்கிறேன்னு சொல்லிதான் உன்னை நம்பி நான் உள்ள போனேன். ஏன் நீ விசில் அடிக்கல? அம்மா நான் அடிச்சு பார்த்தேன், சத்தம் வரலம்மா, காத்துதான் வந்துச்சு. என்னது சத்தம் வரலையா? பொண்ணு இரு இரு இரு, டென்ஷன் ஆகாத. ஆமா நீ எப்படி வெளியில வந்த? இதுதான் என் உயிரையே காப்பாத்துச்சு. இது அங்க இருந்ததுனால தான் நான் பொழைச்சு வெளியில வந்திருக்கேன். 60 வயசாச்சு. இதுக்கு மேல இந்த பேனாவை வச்சு நான் என்ன பண்ண போறேன் சீதா? நீங்க பதவி ஏற்கும் போது உங்களோட முதல் நாள் முதல் கையெழுத்து இந்த பேனால தான் போடணும். என்ன சார், யார் நீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் சார்? யார பார்க்கணும்? We are the flying squad from the election commission. சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். என்ன என்ன சொல்றீங்க? சோதனையா? என்ன சார் சொல்றீங்க? இது அதுக்கான வாரண்ட். என்னம்மா? சார் எதுக்கு சார் சோதனை பண்ணணும்? நடக்க போற எலெக்ஷனுக்கு இன்னைக்கு ராத்திரி எல்லா வாக்காளர்களுக்கும் ஓட்டுக்கு பணம் இங்க இருந்தா போக போகுதுன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நீங்க எங்களுக்கு கொஞ்ச நேரம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அதெல்லாம் ஆபீசர்ஸ் சர்ச். சார் என்னங்க இது? என்னங்க இது? நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த ராஜா பைய தனியாச்சலம் பேச்ச கேட்டுட்டு மறுபடியும் எதுவும் பண்ணிட்டானோ என்னமோ. இவனால இன்னும் நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதோ தெரியல. சார் அங்க எதுவுமே இல்ல சார். அந்த ரூமுக்கு போய் பாருங்க. பாண்டி என்னாச்சு? அப்பா என்னப்பா நடக்குது? யார் இவங்க எல்லாம்? டேய் ராஜா, என்னடா பண்ணி தொலைச்சிருக்க? எதுக்காக இவங்கள வந்திருக்காங்க? டேய் ஒன்னதாண்டா கேக்குறேன், என்ன இதெல்லாம்? என்ன கேட்டா? எங்களுக்கு என்ன தெரியும்? நானும் உங்களை மாதிரி இந்த வீட்ல தானே இருக்கோம். யார் சார் நீங்க? எதுக்கு எங்க வீட்ல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட முதல்ல சர்ச் வாரண்ட் இருக்கா? இருக்குமா? கொடுங்க பாருமா. அப்பா என்னப்பா இதெல்லாம்? சார் எதுவும் இல்ல சார். ஓகே. போனப்போ பார்த்து சிரிச்சு ரசிச்சது மட்டும் இல்லாம மறுநாள் பேப்பர்ல என் போட்டோவோட உன் புருஷன் நியூஸ் கொடுத்தாரே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? டேய் நீ பண்ணது தப்புடா. அதுக்கான பலனை நீ அனுபவிச்ச. ஆனா உங்க அப்பா என்னடா பண்ணாரு? மா இங்க சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது. அவர் எனக்கு பெருசா ஆப்பு அடிச்சாரு. அதை விட ஒரு படி மேல போய் அவருக்கு இப்ப வச்சல ஆப்பு என்னாலையும் திரும்ப வலுவா செய்ய முடியும்னு இப்ப அவருக்கு புரிஞ்சிருக்கும்ல.
இனிமே என் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பாரா மாட்டாரா? நீ செஞ்சது துரோகம் ராஜா. அதுக்கான பலனை நீ மட்டும் அனுபவிக்க போறதில்ல, உன்னோட சேர்த்து. அத்தை, எது சரி எது தப்பு எது குற்றம்னு உணரவே மறந்து போயிருக்கோம். அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என் அப்பா மாதிரி இனி அவர்கிட்ட எதுவும் பேசி ஒண்ணு ஆக போறது இல்ல. நம்ம இப்ப உடனே மாமா வெளியே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசிக்கலாம் அத்தை. அம்மா, உமா சொல்றது சரிதாம்மா. நானும் பாண்டியும் போய் அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வா பாண்டி. இவெல்லாம் என்னடா லுக்கு? நீ நினைச்சத சாதிச்சுட்டேன்னு நினைக்காதே. உங்க அப்பாவோட பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ண ஒண்ணு அவரே போனா போகுது. உள்ள நினைச்சு விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. சார், நீங்க இங்க இருக்க கூடாது சார். முதல்ல கிளம்புங்க சார். என் மனசுப்படி கடவுள் மேல சத்தியமா அதை எனக்காண்டி எடுத்தோம்னு நினைக்காதீங்க. உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல சார். வயசானவங்களுக்காக போராடி ஹோட்டலை நடத்திக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எங்க ஏரியாவில் தான் எலெக்ஷன்ல நிக்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதும் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன் சார். உங்களை மாதிரி நல்லவங்க அரசியலுக்கு வரணும் சார். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்தது உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு வந்த வாய்ப்பா நினைக்கிறேன் சார். நீங்க இங்க ரொம்ப நேரம் நினைக்க கூடாது, போங்க சார். ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் சரியான நேரத்தில் இந்த உதவியை செய்யலன்னா தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, போங்க சார். எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏங்க, நம்ம இதை விட பெருசா வேற வீட்டுக்கு போயிடலாம்ல? ஏண்டி இவ ஒருத்தி இன்னும் மாடே வாங்கலையா, அதுக்குள்ள ஆயா வீட்டுக்கு பால் ஊத்துறேன் நானா? அந்த கதையால இருக்கு. ஏமா, ஏன் என் புருஷன் ஜெயிக்க மாட்டாரா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு, எல்லாரும் நமக்கு ஓட்டு போடணும். அப்புறம் தானே எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். நமக்கு இருந்தது ஒரே ஒரு எதிரி, அவரையும் ஒளிச்சு கட்டியாச்சு. மீதம் இருக்கிற ஆளுங்க பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணியாச்சு. இனி சோலவா தட்டி தூக்குறோம். உமா, நீ ஏன் கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்க? போய் தூங்குமா. ஆமா, வந்துட்டோம். உங்க மாமா வர்றதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். உமா, அவர் வந்தா நான் சொல்றேம்மா. காலையில வேற சீக்கிரமா எழுந்திருச்சு ஓட்டு போட போகணும்ல, நீ போய் படுமா. ஆமா, நாளைக்கு இவங்க யாருக்கு போய் ஓட்டு போட போறாங்களா? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். தேர்தலில் நிக்காமலேயே டெபாசிட் இழந்தார் மார்க்கண்டேயன். வந்துட்டாங்க பாரு 2 பேரும். ஏய் தம்பிங்களா, என்னப்பா நைட் ஷோவா? படம் பிடிக்கலையா? மூஞ்செல்லாம் உப்புன்னு இன்ட்ரோல இருந்து பாதியிலே வந்த மாதிரி இருக்கு.
மிஸ்டர் மார்க்கண்டேயன் நீங்க உள்ள வாங்க. அப்பா போங்கப்பா. புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. ஏய், உங்க அம்மா பாட்டு பாட்டு வரத பார்த்தா எதுவும் சரியில்லையே. உங்களுக்கு எப்பவுமே எங்க அம்மாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. எனக்கு என்னமோ உங்க அம்மா பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஓட்ட மாத்தி போட்டு வந்திருக்குமோன்னு எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. அம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. கூப்பிடாத. அம்மா இங்க வாமா. மீ உன்னதாமா, வா. கம். நக்கல பாத்தியா? ஐயோ வாமா. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும். சொல்லு மேக். உன் மாப்பிள்ள உன் மேல சந்தேகப்படுறாரு. ஏன் மேலையா? என்ன மாப்பிள்ள, என்ன போய் சந்தேகப்படுறீங்க? உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீ அவருக்கு ஓட்டு போட்டியா இல்லையான்னு தான். ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள தங்கத்தையே உரசி பாக்குறீங்களே? நான் உங்களை தவிர வேற யாருக்கு ஓட்டு போடுவேன்? இல்லையே, ஆடுற ஆட்டத்தையும் முழிக்கிற முழியும் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே. ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு என் மனசு சொல்லுது. மாப்பிள்ள, நான் தப்பு பண்ணிருப்பேன்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க மாப்பிள்ள. தூத்துக்குடி உப்புல கூட மாப்பிள்ள தப்பு இருக்கலாம், ஆனா இந்த சாவித்திரி கிட்ட தப்பு இருக்கவே இருக்காது. இப்பதான் எனக்கு சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது. மாப்பிள்ள, நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் தெரியுமா? ப்ரூஃபா? எஸ். எனக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? சத்தியமா, சத்தியமா மாப்பிள்ள உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நம்பலல்ல, நம்பலல்ல. எனக்கு தான் தெரியுமே நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. அதுக்காக தான் இத பாருங்க.
பாருங்க மாப்பிள்ள, உண்டியல் சின்னத்துலதான் ஓட்டு போட்டிருக்கேன். உண்டியல் சின்னத்துல தானே போட்டிருக்கேன். உண்டியல் சின்னத்துல தானே போட்டிருக்கேன். பாருங்க பாருங்க பாருங்க. இனியாச்சும் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு நம்புங்க மாப்ள. கல்லு மேல படுறதா ஏதாவது ஆயிட போகுது. ஏங்க இப்படி பண்றீங்க? என்னடி ஒரு ஓட்டு? என்ன ஒரு ஓட்டு? இந்த ஒரு ஓட்டோட வேல்யூ தெரியுமா? இந்த ஒரு ஓட்டுல தோத்து போனதாண்டி. சரிங்க, கோவப்படாம இருங்க. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? முட்டை போற கோழிக்கு தாண்டி அதோட வலி தெரியும். கையில இருந்த காசு செலவு பண்ணவனுக்கு அதோட வலி தெரியும். நான் அப்புறம் பேசுறேன் வைங்க. காசா? நான் அப்புறம் பேசுறேன். நீங்க எதுக்கு செலவு பண்ணீங்க? அது மட்டும் இல்ல, செலவு பண்ண உங்ககிட்ட ஏது பணம்? லாக்கர்ல இருந்த நகையை எடுத்து அடவு வச்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? சரி விடுங்க, பணம் வந்தது மீட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லடி, சேவிங்ஸ் எஃப்டில இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ண. நம்ம வாங்கின நிலத்தையும் வித்துட்டேன். உங்க அம்மா தந்த வீட்டையும் சேர்த்துக்கிட்டு அடமானம் வச்சுட்டேன். இப்படி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பணத்தை இறக்கி இருக்கேன். உங்க அம்மா என்னன்னா ஒரு செல்லாத ஓட்ட போட்டு வந்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? ஒவ்வொரு ரூபாய் செலவு பண்ண அவ்வளவு யோசிப்பீங்க? எப்படி இத்தனை லட்சத்தை சும்மா எடுத்து கொடுத்தீங்க? அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. தனியா தான் சொன்னாரு, நாம இதுல எவ்வளவு பணத்தை போட்டாலும் அதை எடுத்துடலான்னு. அந்த நம்பிக்கையில தான் நானும் பணத்தை போட்டேன். சொல்ல போனா கையில இப்ப 10 பைசா கூட கிடையாது. ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? மேகலா, அதெல்லாம் போட்டாதான் ஜெயிக்க முடியும். இன்னி 6 மாசம் வட்டியை முதல்ல சேர்த்து தள்ளிடலாம். விடு. இங்க பாரு, ஏற்கனவே பல டென்ஷன்ல இருக்கு. நீ வேற புதுசா எதையும் கிளப்பாத. அட போங்க. ஏய், இங்க பாரு, இத போய் உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லிக்கிளி வச்சிடாத. அப்புறம் அது மாப்பிள்ளன்னு எனக்கு மரியாதை கொடுக்க சொல்லிட்டேன். ரேவதி, எனக்கு ஐஸ்கிரீம் இல்லையா? போட்டுரும் அமைதியாரு. அப்படிலாம் சும்மா குத்துற முடியாது. மார்கண்டையன் வாழ்க அப்படின்னு சொல்லி ஒரு குத்தாட்டம் போடு. அவ்வளவுதானே. டேய் டேய், அவ போட்டாலும் போடுவா. உன்னை கொடுத்து அனுப்பு. தேங்க்ஸ். ஏய் ஏய், உன்னதான் ரேவதி. என்னப்பா? அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, போ உன் டீமுக்கு போ. உன் டீம் லீடர் வேற உன்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான் பாரு. அவன் கிடைக்கிறான். இப்ப போனா அவன் மாமியாரத்துல பங்கு கேக்கும்பா. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டே போறேன். ஏடா, அவனுக்கு ஓட்ட போட்டுட்டு என்கிட்ட பணம் வாங்க வந்திருக்கீங்களா? டேய், நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? டேய், யாருக்கு எதிராக கள்ள ஓட்டு போட யார கூட்டு வர்ற? எப்படி குத்தம்பர அல்வா? ஏய், எங்க அண்ணாத்தைக்கு ஆப்பு வைக்க எங்களையே கள்ள ஓட்டு போட வர சொல்லுவியா? எப்படி குத்துனோம் பாத்தியா? எங்க குப்பத்து ஜனங்கள்லாம் சேர்ந்து உனக்கு எப்படி மொத்தமா ஆப்பு வச்சாங்கன்னு பாரு. டேய், காலையில இருந்து இங்கதான் இருக்க. ஏன் கண்ணுல படாம எப்படி இங்க வந்தீங்க? ஆமா, இவர் பெரிய சிஐடி. யோ, உன் கண்ணு முன்னாடி இப்படிதான் போன பாக்குறியா? இத கூட கண்டுபிடிக்க முடியல உன்னால. இப்ப நான் எப்படி நடிச்சானு உனக்கு தெரிய வேணா? பாரு.
அப்படி அழகா வந்து கள்ள ஓட்டு போட்டுட்டு அப்படியே எங்க அண்ணாத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். ஏய் உங்களை சும்மா நிறுத்துடா. உங்க ஆட்டம் கதையெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எங்க ஜனங்கள்லாம் உன் மேல செம்ம காண்டா இருக்காங்க. வேற எதுவும் பேசாத, அப்படியே போயிரு. ஏங்க இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இந்தோ கள்ள ஓட்டு போறது கூட சரியான ஆளுகளை கூட்டு வர்றதுக்கு வக்கு இல்லாம இருக்கான். நீ அந்த ஆளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்க? அரசியல்னா அப்படித்தான் இருக்கும். ஆளும் தெரியலனாலும் காலை விட்டு பார்த்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்காம எதுவும் கிடைக்காது. உனக்கு அப்படியே நோவாம பழத்தை உரிச்சு வாயில வைக்கிற மாதிரி பதவியை கொண்டு வந்து கொடுப்பாங்களா? யோ பாரு, நான் வேற யாரையும் நம்பாம உன்னை மட்டும் நம்பி கட்டின பொண்டாட்டி கூட தெரியாம மொத்த காசையும் கொண்டு வந்து போட்டிருக்கேன். இதுல சொதப்பல் ஆச்சுன்னு வையி, உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஏய், நானும் தானே பணத்தை போட்டேன். யோ, நீ என் அப்பனை தோக்கடிக்கிறதுக்காக போட்டையா? அப்ப நீ மட்டும் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் தோக்கடிக்கவா போட்ட? உங்க அப்பனை தோக்கடிக்க தானே? இங்க பாரு, ஒண்ணு இந்த தேர்தல ஜெயிச்சு எனக்கு பதவி வரணும், இல்லனா நான் போட்ட பணத்தெல்லாம் வட்டி முதல்மா சேர்த்து எனக்கு செட்டில் பண்றேன். இல்லனா இந்த இடத்தை விட்டு உன்னால போக முடியாது சொல்லிட்டேன். டேய், ஆல்ரெடி நீ ஒரு அன்னக்காவடிக்கு பிறந்த அன்னக்காவடி பைய. இப்போ மிச்சம் மீதி இருந்த அத்தனையும் செலவு பண்ணிட்ட. இந்த நொடி நீ ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ங்கிறத மறந்துட்டு பேசாத. நான் இப்ப நினைச்சா உச்சியில தூக்கி வச்ச உன்னை அப்படியே கீழே போட்டு போய்கிட்டே இருப்பேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், என்ன ஏதாவது செய்யணும், அதுக்கு நீ இப்ப உயிரோட இருக்கணும்டா. உன்னை இப்பவே இங்கேயே கொண்டு புதைச்சிரேன்டா. நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஏய், கவுளத்தை நிறுத்தி உன்னை கொல்ல போட மாட்டேன்டா. நடந்து முடிந்த தேர்தலின் வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளன. நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வெற்றி வேட்பாளர் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் சற்று நேரத்தில் முடிவுகள் வெளியாகிவிடும். மாமா, கவுண்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? முதல் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு மாப்ள. இன்னும் கொஞ்ச நேரத்துல அறிவிப்பு வர ஆரம்பிச்சிடும். மாப்பிளைக்கு மாலை எல்லாம் வாங்கிட்டீங்களா? அந்த 10,000 வாலா பட்டாசெல்லாம் வெடிக்க ரெடியா இருக்கா? போடுற வெடியில மாப்பிளை முன்னாடி ஒரு பையன் கூட நிக்கவே கூடாது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மடன் செய்ய போறோம். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்குது. மாமா, அவங்க நிக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே. தோல்வி பயத்துல அப்படிதான் இருப்பாங்க. மூணாவது ரவுண்ட் முடிஞ்ச உடனே அவங்களா எழுந்திருச்சு போயிடுவாங்க. ஆமா மாமா, அவங்க இருக்கணும் மாமா. அவங்க இருந்து என்ன பார்க்கணும். என்ன? ஹலோ ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நமது தொகுதியில் நடந்து முடிந்த தேர்தல் வாக்குகளின் எண்ணிக்கை முதல் சுற்று நிலவரப்படி ராஜா 26 வாக்குகள் மார்க்கண்டேயனை விட அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். மாப்பிள மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, வந்து உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள. இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி ராஜா பெற்றுள்ள மொத்த வாக்குகள் 479. மார்க்கண்டேய 164 வாக்குகள் பெற்று ராஜாவை விட 315 வாக்குகள் பின்தங்கியுள்ளார். அடுத்தபடியாக மூன்றாவது சுற்றின் இறுதி ராஜா பெற்றுள்ள வாக்குகள்
601. மார்க்கண்டேயனும் 601 வாக்குகள் பெற்று இரு பக்கமும் சமநிலையில் உள்ளார். ஐயோ மாமா மாமா உட்காருங்க உட்காருங்கம்மா. அட உட்காருங்க மாமா. என்னங்க உட்காருங்க உட்காருங்க மாமா. சொன்ன கேளுங்க உட்காருங்க. சொன்னா கேளுங்க மாமா உட்காருங்க. ஆ எப்படிரா? அதானே ஒரே ரவுண்ட்ல எப்படி அவரு இவருக்கு ஈக்குவலா வந்திருப்பாரு? ஏய் இத நான் ஏத்துக்க மாட்டேன். இது செல்லவே செல்லாது. என் மாப்பிள்ள தான் லீடிங். மாத்தி சொல்லுங்க. அத்தை மாத்தி சொல்லுங்க. அது வரைக்கும் நான் போயவே மாட்டேன். ஒழுங்கா உங்க அம்மாவை கூட்டு போயிடு. இல்ல இந்த இடத்துல வச்சு சரி சரிங்க. அம்மா இங்க வாங்க. இங்க வாங்கறல. பேசாம நில்லம்மா. எதுக்கு பேசுற? போய் சொல்றேன். இது வேற இன்சல்ட். வாக்காளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்கள் இதுவரை ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய 4வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி திரு மார்க்கண்டேயனை விட திரு ராஜா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்த சுற்று மார்க்கண்டேயன் அணி முன்னிலையில் உள்ளது. மச்சான் சூப்பர்ல. என்னங்க இங்கேயே இருங்க. எதுக்கு? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். இருங்க இதோ வரேன். என்ன பாண்டி? அட இதெல்லாம் எதுக்கு சீதா? நீங்க வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். மொத்த ஊர்க்கணும் உங்க மேலதான் மாமா பட்டிருக்கு. ஆமாப்பா எல்லார் கண்ணும் உங்க மேலதான்ப்பா. இப்ப உள்ள போங்க. என்ன கவுன்சிலர் சார், இதுக்கே டயர்டானா எப்படி? இனிமேதான் உங்களுக்கு வேலை ஆரம்பிக்க போகுது. அத்த அதுக்கு முன்னால மாமா ஜெயிச்சதா அத பெருசா கொண்டாடணும். ஆமாப்பா பாண்டி சொன்ன மாதிரி இந்த வெற்றியை பிரம்மாண்டமா கொண்டாடி ஆகணும். கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு கிரிக்கெட் மேட்ச்ல விறுவிறுப்பா போகுமே, அதே மாதிரி
லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மாமா, நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். சரி, இப்போ அதுக்கு என்ன? ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்றது தானே முறை. சம்பந்தி, கை கொடுங்க. கொடுங்க சம்பந்தி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஏமா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏய், அந்த ஆள் இப்போ முன்ன மாதிரி இல்ல, கவுன்சிலர். சரி மாமா, அப்போ உங்க பதவி திருவிழாக்கு எல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணிடலாமா? ஆமா, இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த கொண்டு வச்ச லைட் வச்ச வண்டி வருமா எப்படி? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பதவி இல்ல, இது எனக்கு மக்களா பார்த்து கொடுத்திருக்கிற பொறுப்பு. அத சரியா செஞ்சா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் எப்படி ஆளுக்கு ஒரு வேலை இருக்கோ அதே மாதிரி எனக்கு இது ஒரு பொறுப்பான வேலை. 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தத இந்த பதவியை வச்சு நாம 400 பேருக்கு நல்லது செய்ய போறோம். இனி நாம போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். என்னாச்சு மாப்பிள்ள? மாப்பிள்ள என்னங்க? பொதுக்குழு மீட்டிங்க. அடுத்து யார கவுக்கிறதுக்கு ஒரு மாசம் சதி பண்ணிருக்கீங்க? ராஜா, நீ உள்ள போ. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். தாய்க்குலமே, தாய்க்குலமே, நீ எனக்கு பண்ணத எங்க பாத்து சோபர் 7 ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் அப்புறமா வரேன். இப்ப நான் கவுன்சிலர் சார்ட்ட பர்சனலா பேசணும். யாரும் குறுக்க பேசாதீங்க. நோபடி டிஸ்டர்பன்ஸ் ப்ளீஸ். செம்மையா? ஆனா இங்க இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் நாயம் தர்மம்னு பேசி பேசி இவங்களை ஏமாத்தின மாதிரி ஊரே ஏமாத்தி கடைசியில தேர்தல ஜெயிச்சிட்டீல நீ. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? ஒவ்வொரு அப்பனையும் ஊர்ல வந்து பாரியா. நான் பிள்ளைய மேல ஏத்தி வச்சுதாயா பார்த்து அழகு பார்ப்பாங்க. ஆனா நீ ஸ்பெஷல். மார்க் என்னாச்சு சும்மாவா? என்ன மேல ஏறி கீழே தள்ளி நசுக்கி அழகு பாக்குறல நீ. ஆனா உனக்கு தெரியுமாயா, உனக்கு எந்த அப்பனும் பிள்ளை எதுலயாவது ஜெயிக்கணும்னு கூட நினைச்சு பார்க்க மாட்டாயா. ஆனா நீ நின்னு ஜெயிச்சு காட்டிட்டுல நீ.
மிஸ்டர் மார்க்கண்டேயன், இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. இன்னையில இருந்து நீதான் எனக்கு முதல் எதிரி. உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு. பாரு, ஒரு ரூபா கூட இல்ல. வச்சிருந்த மொத்த பணமும் போயிடுச்சு. போச்சு. எல்லாம் யாரால? உன்னாலயா? உன்னால பேலன்ஸ் இந்த படத்துல ஃபுல்லா குஷ்டே பார்த்துருக்க. இல்லையா? குடும்பமா எல்லாம் மொத்தமா சேர்ந்து என்ன காலி பண்ணிட்டீங்கல்ல? ஏய், ஆனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப இங்க என் பணத்தை எடுத்து வையா. எடுத்து வையே. என் பணத்தை எடுத்து வையா. எடுத்து வையா. எடுத்து வை என் பணத்தை. அறிவு இருக்கா உங்களுக்கு? அந்த ஆள் என்ன காலி பண்ணது பத்தாதுன்னு இப்ப என் பொண்டாட்டி வேற காலி பண்ண பாக்குறான். ஏண்டி, ஆத்தாள் மகளும் சேர்ந்து எனக்கு தெரியாம அந்த ஆள்கிட்ட போய் புது பிசினஸ் டீலிங் பேசுறீங்களா? இன்னும் என்ன நடி பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடி நான் கேட்ட இருக்க நீ நக்கலா பாத்துக்கிட்டு இருக்க? மாப்ள, ஏற்கனவே நீங்க எலெக்ஷன் வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க மாப்ள. மாப்ள, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க மாப்ள. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மேகலா, போலாமா? வாமா. ஏய், முதல்ல ஒன்ன கொள்ளணும். எல்லாம் ஒன்னாலதான். உங்களுக்கு என்னைக்கு பதவியேற்பு விழான்னு சொல்லிருக்காங்க? என்னங்க? என்னாச்சு? நான் கேட்டது காதல விழுந்துச்சா இல்லையா? என்ன கேட்ட? அப்படி என்ன சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லாம் இவனை பத்தி தான். யாரு? ராஜாவா? என்ன யோசனை? எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பவே அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. ஏதோ தோத்து போன வெறுப்புல, மனசு கஷ்டத்துல ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து ஏதோ உளறிட்டான்னு பார்த்தா, இப்போ அவன் பொண்டாட்டியும் மாமியாரும் அவனை அவமானப்படுத்திட்டு போனதை பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதா. மேகலா, அவன்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாமே சரிதானே? சரிதான். இருந்தாலும் அத நம்ம எல்லாரும் முன்னாடியும் வச்சு கேட்டிருக்க கூடாதுன்னு தோணுச்சு. அவன் செஞ்ச காரியத்துக்கு இது அவனுக்கு தேவைதாங்க. அவன் ஒவ்வொரு முறை தப்பு பண்ணும் போதும் அவன் திருந்திருவான்னு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து கொடுத்து நீங்க அவனை என்ன சொன்னாலும் நான் அவன் கூட நின்னேன். ஆனா அவன் திருந்தவே இல்ல. ஒரு கட்டத்துல அவன் உங்களை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சான். அப்பவும் நான் அவனை மன்னிச்சு உங்களை விட்டுட்டு அவன் கூட தான் இருந்தேன். ஆனா இந்த எலெக்ஷன் விஷயத்துல அவன் நம்ம மொத்த குடும்பத்துக்கும் துரோகியா மாறினதுதான் என்னால ஏத்துக்கவும் முடியல, அவனை மன்னிக்கவும் முடியல. மக தோக்கணும்னு எந்த தாயும் நினைக்க மாட்டா. ஆனா நான் அவன் தோக்கணும் தான் நினைச்சேன். அந்த அளவுக்கு அவன் என் மனசை காயப்படுத்திட்டான். ஒரு பக்கம் கஞ்சத்தனம் பண்ணுவான், இன்னொரு பக்கம் பேராசை பிடிச்சவனா இருப்பான். இந்த ரெண்டும் சேர்ந்து அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீதா. அவன் கெட்டிக்காரன். எப்படி இருந்தாலும் நமக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ செய்யறானோ இல்லையோ, அவன் அளவுக்கு நல்லபடியா பொழைச்சுப்பான்னு நினைச்சேன். இப்படி மொத்தமா தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான்.
உங்களோட ஆபரேஷனுக்கு நான் அவங்கிட்ட பணம் கேட்டது என்னால இன்னமும் மறக்க முடியாதுங்க. உங்களுக்காக நான் உயிர் பிச்சை கேட்ட போது கையில இருந்து ஒத்த பைசா கூட கொடுக்காதவன் அவன். ஓடி ஓடி பணத்தை சேர்த்தான். ஒரு நல்ல துணிமணி, ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம பணத்தை சேர்த்தான். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தராம பணத்தை சேர்த்தான். இப்ப பேராசைனால ஒரே நாள்ல சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். என்ன தாத்தா, எலெக்ஷன்ல கலக்கிட்டீங்க. அப்பாவை வீட்ல ஓட விட்ட மாதிரி ரோட்லயும் ஓட விட்டீங்களாமே. அப்பா அப்பா இருப்பா, நீங்க ஏன் தாத்தா கிட்ட திரும்ப திரும்ப பல்பு வாங்குறீங்க? இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு தேவையா? ஏய், உன் அளவுக்கு மட்டும் பேசு, உதவாங்காத சொல்லிட்டேன். அந்த தனிகா தாத்தாவை நம்பி போலாமா? ஏய் அப்பா அப்பா கோடு, கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். பேச்சு பேச்சா இருக்கணும். அது சரி, பாத்துக்கிறேன். நீங்க பக்கம் வந்தானே ஆகணும். அப்ப இருக்கு உனக்கு. தோத்தாங்கோலி தோல் புடுங்கி மாட்டுக்கு மணி புடுங்கி, தோத்தாங்கோலி தோல் புடுங்கி மாட்டுக்கு மணி புடுங்கி. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எலெக்ஷன்னா ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் தோத்துதான் ஆகணும். அதையெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. புரியுதா? புரியுது பாட்டி. ஆமா, குழந்தைய கிள்ளியும் விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுங்க. நான் கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் உங்க பேரன் கேக்குறான். பாட்டி, உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். சொல்லவா? அப்பா, என்னடா? நான் ஒன்னு சொல்லவா? என்னது? இந்த சாவித்திரி பாட்டிய நீங்க திண்ணையில உட்கார வச்சிருந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ என்னைக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டியோ நீ ரோட்டுக்கு வந்துட்ட. ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். இந்த கிழவி என்ன உசுப்பேத்தி உசுப்பேத்தி போட்டு தள்ளிடுச்சுடா. டேய் பேராண்டி, இதுக்காடா நீ ஹாஸ்டல்ல இருந்து வந்த? சும்மா பாட்டி. அடப்பாவி. ஆமா, எங்க சித்தி சித்தப்பாவையே காணோம். வெளியில போயிருக்காங்கடா, வந்துருவாங்க. அப்புறம் மலரத்தையும் பாண்டி மாமாவும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாமே, சொல்லவே இல்ல. ஹாஸ்டல்ல இருந்தாலும் வீட்ல நடக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு. நம்மளை விட பெரிய கையா இருப்பான் போல இருக்கே. வாடி. ஒரு தடவை கீழே போட்ட பொருளை அவங்க எடுக்கவே மாட்டாங்களாம். நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு நீங்க முதல்ல சொன்ன கதையே பெட்டரா இருந்துச்சு பாட்டி. இப்போ உனக்கு என்ன வேணும்? உங்க ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லையே. என்னது? நகையெல்லாம் புதுசா இருக்கு. இதெல்லாம் கவரிங்கப்பா. அந்த பாண்டி பஜார்ல 500 ரூபாய் சொன்னான். நான் அவங்கிட்ட சண்டை போட்டு வெறும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். 50 ரூபாய்க்கு வாங்குனீங்களா? ஆமா. அப்படியா? இந்தாங்க. என்னது இது? 50 ரூபாய் தர அந்த கம்மல கலட்டி கொடுங்க. டேய், உங்க அம்மா வரட்டும் இரு, சொல்றேன். நானும் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். பியூட்டி பார்லர்ல திறந்து வச்சிருக்கீங்களாமே, அவ்வளவு பணம் உங்களுக்கு யார் கொடுத்தது? ஐயையோ, நீ ரொம்ப பேசுற. வெள்ளி வேட்டாவா? பாட்டி, என்னது இது? டேய், அது வெள்ளை வேட்டிடா. என்ன ஸ்பெல்லிங் தப்பு தப்பா போட்டு வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணும். போடா. இரு இரு இரு. இந்தா, போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு போ. பாட்டினா பாட்டி தான். ஹலோ, எங்கம்மா இருக்கீங்க? வீட்ல தான்.
நான் வெளியே தான் இருக்கேன், கொஞ்சம் வாங்கல பார்க்கணும். இதோ வரேன். வீட்டுக்கு திடீர்னு ஒரு குரங்கு வந்துருச்சு. அத சமாளிச்சுட்டு தெரியாம வெளியில வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு மட்டும் அந்த 10 லட்சம் ரூபாய் இருந்திருந்தா அத புள்ளைகிட்ட மொத்தமா எடுத்து கொடுத்துட்டு நாம நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசா வந்திருக்காது. நீங்க அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணணும்னு தான் நினைச்சு அத கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் அந்த அம்மா தான் செஞ்சிருக்கு. ஒரு தப்பான ஆளுதான் அந்த பணத்தை கொடுத்தான்னு அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பணத்தை நாம தான் கொடுத்தோன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட நிரூபிச்சு என்ன ஆக போகுது? அன்னைக்கு சூழ்நிலையில நாம அதை கொடுத்தோம், அது அன்னையோட முடிஞ்சு போச்சு. ஆனா நான் அதை பத்தி யோசிக்கல. வேற என்ன யோசிக்கிறீங்க? உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சது எதிரிங்களால இல்ல, கூடவே இருந்த துரோகிங்களால தான். அதுவும் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான்னு இரத்த சொந்தங்களால தான் ஒரு குடும்பம் அழியறதுக்கு காரணமா இருந்திருக்கு. உறவுகள்லாம் ஒன்னா கை கோர்த்து நின்னா அந்த குடும்பத்தை யாராலையும் அசைக்க முடியாது. ஆனா அவங்களே உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பொறாமையுமா இருந்தா அந்த குடும்பத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவங்களுக்கான அழிவை அவங்களே தேடிக்கிறதுக்கு சமம். நம்ம குடும்பம் இன்னைக்கு இப்படி தனித்தனியா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தரோட பேராசையும் துரோகமும் தான். இந்த விஷயத்தை நம்ம ஏங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது? அந்த அம்மா நல்லா இருந்த காலத்திலேயே அதுக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்புன்னு பார்த்தல்ல. அது அன்னைக்கு பாக்குற மாதிரி தான் நான் இன்னைக்கும் பாக்குறேன். எப்படி நம்ம பிள்ளைங்களால நம்ம வஞ்சிக்கப்பட்டு தனியா நிக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த அம்மாவோட நிலைமையும் இருக்குது. பெத்த மகளையும் மருமகனையும் நம்பி தங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவங்க அந்த அம்மாவை ஒதுக்கிட்டாங்க. நாம தான் பாக்குறோமே, இந்த ராஜா அது ஒரு மாமியாரா மதிக்க வேண்டாம், ஒரு மனுஷியாவது அவங்கள மதிக்கிறானா? அவங்கள திட்டுறதும் அடிக்க போறதும் அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும், வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்காம திண்ணையில படுக்க வைக்கிறது, செலவுக்கு கையில 5 பைசா கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இந்த மேகலா அவனுக்கும் மேல பெத்த தாயின்னு கூட பார்க்காம அதே சுயநலத்தோட தான் நடந்துக்கிறா. எனக்கு அதை பார்த்தா கோவம் ஒன்றும் வரல, பரிதாபம் தான் வருது. உண்மை அது தெரியறப்ப தெரியட்டும். என்ன பாட்டி? சோடா வாங்கிட்டு வந்தல? ஆமா. அத போய் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். சரி பாட்டி. இப்ப சோடா ஒண்ணுதான் குறையுது. இந்தாங்க பாட்டி. என்ன செய்து பாட்டி? இல்லடா, சாப்பிட்டது ஜீரணமாகாம அப்படியே நெஞ்சுக்குள்ளே நிக்கிற மாதிரியே இருக்கு. அதுக்குதான் கொஞ்சமா திங்கணும். வயசானா சாப்பிடுறதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். சும்மா சும்மா ஆர்டர் பண்ணி தின்னுகிட்டே இருந்தா இப்படிதான் மலைப்பா மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். மாப்ள, அப்படியெல்லாம் அபாண்டமா பழி சொல்லாதீங்க மாப்ள. யாரு? நான் பழி சொல்றேனா? வச்சுட்ட போத்தி தின்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அம்மாவும் புள்ளையும் என்கிட்ட மாட்டுவீங்க. அன்னைக்கு இருக்கு உங்க 2 பேருக்கும் கச்சேரி பாருங்க. மாப்ள, எனக்கு என்னமோ உடம்புக்கு முடியல மாப்ள. மாப்ள, என்ன சும்மா அனத்திக்கிட்டே இருக்கீங்க? நெஞ்சுக்குள்ள நிக்கிற மாதிரியே இருக்கு. போய் வெளிய வாய்க்குள்ள கை விட்டு வாந்தி எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். வந்து கம்முன்னு படுங்க. இல்ல மாப்ள, எனக்கு முதுகுதான் புடிச்சுக்கிட்ட மாதிரியே இருக்கு மாப்ள. ஒரு மாதிரியா இருக்கு மாப்ள. டேய் விஜய். என்னப்பா? பாட்டிக்கு ஏதோ கேஸ் டபுள் போல முதுகுல ஏறி 4 மிதி சரியா போயிடும். மாப்ள, மாப்ள முடியல
என்னாச்சுங்க மாப்பிள்ள? பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி எழுந்து பாருங்க பாட்டி. பாட்டி என்ன செய்யுது பாட்டி? பாட்டி என்ன பாருங்க. அப்பா 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 பாட்டி சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா தாத்தா சீக்கிரம் வாங்க, பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. என்னன்னு தெரியல, நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. வாங்க வாங்க அதாங்க பாருங்க. என்னாச்சுங்க ராஜா? சீக்கிரம் வாடா. ஏய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாடா வந்து. அந்த பேஷண்ட்ட பார்க்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருந்தார் சார். அந்த அம்மாக்கு பேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு அவர்தான் காசு கொடுத்ததா சொல்லிட்டு இருக்காரு. அந்த அம்மாவை அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு போகிட்டு விடுங்க டாக்டர். நான் அதுக்காக சொல்லல சார். நாம செஞ்ச உதவிய வெளியில சொல்லாம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நாம செஞ்ச உதவிய இன்னொருத்தர் செஞ்சதா சொல்லி கிரெடிட் எடுக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா சார்? அதுவும் ஒருத்தன் கண்ணு முன்னால பொய் சொல்லிட்டு இருக்கிறத அலோவ் பண்ண மனசு வரல சார். அது ரொம்ப ரொம்ப தப்பு சார். நீங்க சொல்லாம இருக்கிறது உங்க பெருந்தன்மை. ஆனா நான் தான் பண்ணேன்னு ஒருத்தர் பொய் சொல்றது தப்பு இல்லையா சார்? அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம உண்மையை சொல்லிதான் ஆகணும். பரவாயில்ல விடுங்க டாக்டர். எதையோ பேசிக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே போதும். ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சோம், அதை பண்ணியாச்சு. நாங்க செஞ்ச உதவியோட பலன் யாரோ ஒருத்தருக்கு போய் சேர்ந்தா சரிதான். அந்த ஆள் அந்த பணத்தை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப வேற யார் கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தா நான் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு உண்மையை சொல்ல வேண்டி வரும். அதனாலதான் நான் எதுவும் சொல்லாம வந்துட்டேன். மத்தபடி நான் சொல்லாம வந்தது என்னோட மனசாட்சிக்கே ரொம்ப தப்புன்னு தான் சார் தெரியுது. டாக்டர் அதெல்லாம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. டாக்டர் நீங்க பேஷண்டா இல்ல விசிட்டரா? ரெஸ்ட் எடுக்காம நீங்க பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க. அதான் நல்ல சர்வீஸ் பண்ணியாச்சுல்ல, இனி பயப்பட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஏன் உங்க பேஜர் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? என் பேஜர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக அதை ஒரேடியா கால்ல போட்டு நசுக்கிடலாமா? ஆமா, நீங்க இன்னும் கிளம்பவே இல்லையா? ஏதோ கொண்டு வந்து போட்டுட்டீங்க, மருந்துக்கு காசு கொடுத்துட்டீங்க, அதோட போயிருக்க வேண்டியதானே? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேட்காமலே வாரி வழங்கும் பாரி வள்ளல் வந்திருக்காரு, உள்ளதான் இருக்காரு. இந்த பாருங்க, நீங்க 2 பேரும் அனாவசியமா இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க.